Good morning students. Next example 3.5 solve x plus 2y minus z equal to 5 x minus y plus z equal to minus 2 minus 5x minus 4y plus z equal to minus 11. இந்த மூணு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்ம வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. மூணு ஈக்குவேஷனுக்கும் நம்ம நேம் வந்து 1 2 3ன்னு நேம் கொடுப்போம். பாருங்க இந்த மூணு வேரியபிள் x y zல நமக்கு சிம்பிளஸ்டா இருக்கக்கூடியது z வேரியபிள் தான். மைனஸ் z பிளஸ் z பிளஸ் z. அப்போ இந்த zன்ற வேரியபிளை நான் எலிமினேட் பண்ண போறேன். மூணு ஈக்குவேஷனை டிஃப்ரெண்ட் டைப்ல யூஸ் பண்ணி zன்ற வேரியபிளை எலிமினேட் பண்ணி xy இருக்கிற மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் ரெடி பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் பார்க்குறேன். மைனஸ் z பிளஸ் z இருக்குல்ல, ஆப்போசிட் சைன்ல இருக்கு. ஜஸ்ட் ஆட் பண்ணாலே z கேன்சல் ஆயிடும். அப்போ ஈக்குவேஷன் 1 பிளஸ் ஈக்குவேஷன் 2 இம்ப்ளைஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதுவோமா? x plus 2y minus z equal to minus plus 5. அடுத்து second equation x minus y plus z equal to minus 2. என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணும்போது plus z minus z கேன்சல் ஆயிருமா? x plus x 2x 2y minus y y ன்னு கிடைக்கும். ஆன்சர் 5 minus 2 3. இதை ஈக்குவேஷன் 4 ஆச்சுப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஈக்குவேஷன் 1 2 ரெண்டையுமே ஆட் பண்ணி zன்ற வேரியபிளை எலிமினேட் பண்ணி xy வேரியபிள் இருக்க மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ரெடி பண்ணியிருக்கோம். அப்போ xy இருக்கிற மாதிரி இன்னொரு வேரியபிள் வேணும். xy இருக்கிற மாதிரி இன்னொரு வேரியபிள் வேணும். அப்போ என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்டையும் தேர்டையும் எடுத்துக்குவோம். ஈக்குவேஷன் 1 பிளஸ் ஈக்குவேஷன் 3 இம்ப்ளைஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x plus 2y minus z equal to 5. தேர்ட் ஈக்குவேஷன் minus 5x minus 4y plus z equal to minus 11. சரியா? பாருங்க ஆட் பண்ணுவோமா? ஏன் ஆட் பண்றோம்? இங்க மைனஸ் z இருக்கு, இங்க பிளஸ் z இருக்கு. ஜஸ்ட் ஆட் பண்ணாலே z என்ற வேரியபிள் எலிமினேட் ஆயிரும். x minus 5x ஆன்சர் minus 4x. நெக்ஸ்ட் 2y minus 4y ஆன்சர் minus 2y. 5 minus 11 answer minus 6. இதை ஈக்குவேஷன் 5 கன்சிடர் பண்ணுங்க. ஈக்குவேஷன் 5 பாருங்க. நான் இப்போ 4th 5th கம்பேர் பண்றேன். 4th 5th கம்பேர் பண்றேன். இங்க 2x இருக்கு, இங்க minus 4x இருக்கு. அப்ப x எலிமினேட் பண்றதுக்கு முடிவு பண்றேன். x க்கு வேல்யூ இங்க கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கு, இங்க வேல்யூ 4 இருக்கு கோஎஃபிஷியன்ட் வேல்யூ. அப்போ இதை 4 மாத்தணும்னா ஈக்குவேஷன் 4 நம்ம 2 ஆல ப்ராடக்ட் பண்ணணும். ஈக்குவேஷன் 4 2 ஆல ப்ராடக்ட் பண்றேன். எதுக்காக ப்ராடக்ட் பண்றேன்னா ஈக்குவேஷன் 5ல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 4 இருக்கு. சைன் அப்புறம் பார்த்துக்கலாம். கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 4 இருக்கு, இங்க கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 2 இருக்கு. இந்த 2 4 மாத்தணும்னா கம்ப்ளீட்டா எல்லா வேல்யூ 2 ஆல ப்ராடக்ட் பண்ணணும். 2 into 2 4x, 2 into y 2y, 3 into 2 6. இப்போ 5th ஈக்குவேஷனை ஜஸ்ட் எடுத்து எழுதுனா போதும். ரைட் த 5th ஈக்குவேஷன் minus 4x minus 2y equal to minus 6. கவனிங்க, இப்போ நமக்கு ஆப்போசிட் சைன்ல இருக்கு. ஜஸ்ட் ஆட் பண்ணாலே நமக்கு வேரியபிள் கேன்சல் ஆயிடும். பாருங்க பிளஸ் 4x minus 4x கேன்சல் ஆயிடுச்சு. இங்க பிளஸ் 2y minus 2y. நம்ம எக்ஸை தான் எலிமினேட் பண்ணணும் முடிவு பண்ணி அதோட கோஎஃபிஷியன்ட்டை சேமா ஈக்குவேட் பண்ணி அதை ஆட் பண்ணும்போது கேன்சல் ஆயிருக்குன்னு சொல்றோம். அட் த சேம் டைம் ஒய் வேரியபிளும் கேன்சல் ஆயிருச்சு. அப்போ நமக்கு இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய பேலன்ஸ் வேல்யூ 0. இங்க பாருங்க ஈக்குவல் டு அங்கிட்டு பிளஸ் 6 மைனஸ் 6 அதுவும் வேனிஸ் ஆயிடுச்சு. நமக்கு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் அப்டைன் ஆயிருக்கு. 0 ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி நமக்கு ரிசல்ட் கிடைச்சிச்சுன்னா அதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நோட்ல அவங்க புக்லயே தெளிவா கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன எழுதிடலாம்? ஹென்ஸ் த சிஸ்டம் ஹேஸ் an infinite number of solutions. நமக்கு எப்போல்லாம் இந்த ரிசல்ட் அப்டைன் ஆகுதோ, தட் மீன்ஸ் 0 equal to 0 அப்டைன் ஆகுதோ அப்போல்லாம் அந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்க்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். சரியா?
ஸோ இதோட இந்த சம் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.